டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற சிரப் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடித்தாலே இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அன்ஹைஜனாக இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணுறதும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனை தான். ஸோ அதுக்கு நிறைய ஸ்ப்ரேஸ் விற்கிது. நீங்கள் ட்ரெயின்லையோ இல்லை நிறைய இடத்துல பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை நீங்கள் ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய க்ரீம்ஸ் இருக்குது, அது நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வெளியில் போகும்போது இந்த மாதிரி யூடிஐ ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். வந்துருச்சுனாலும் மெடிக்கல் சப்போர்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா இதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ரொம்ப பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. 2 பார்ட்னரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும், இதை பற்றின புரிதல் இருக்கணும். எமோஷ்னல் சப்போர்ட் தான் இந்த சிண்ட்ரம்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஈஸியாக உதவும். அதாவது அதிகமாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மெடிக்கல் சப்போர்ட் எடுத்தே ஆகணும். அந்த மெடிக்கல் சப்போர்ட்டோட இந்த எமோஷ்னல் சப்போர்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ஹனிமூன் சிண்ட்ரம்ன்றது ஒரு விமனுக்கு வருது. அது ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு எமோஷ்னல் சார்ந்த விஷயம். நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் மாதிரி லைஃப்பில் இது கலந்த ஒரு விஷயமா இருக்குது. கல்யாண வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. தனியாக சுற்றிக்கிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் சடனாக நம்மளோட ஸ்பேஸை, நம்மளோட டைமை, நம்மளோட எமோஷன்ஸை இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒரு சிலருக்கு அது ஆன்ஷியஸாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். நம்ம ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான கப்புளாக இருக்கணுன்றது தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான, அந்த ப்ரெஷருக்கான அடிப்படையே. ஆனால் அப்படி ஒரு ப்ரெஷரை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இது உங்கள் வாழ்க்கை, யாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் யோசிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது தான், நம்ம ஒரு பர்ஃபெக்ட் கப்புளாக இருக்கணுன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது தான் உங்களுக்கு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ரொம்ப உதவும். நீங்கள் அழகாக கம்யூனிகேட் பண்ணணும். ஒருத்தர் மேலே எரிஞ்சு விழாமல் அழகாக உட்காந்து பேசணும். நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இருக்குது, உங்களை அதை எதை நோக்கி கொண்டு போகுதுன்னு காமாக ஹானஸ்ட்டாக பேசுங்க. அதை கேட்குற பார்ட்னரும் காமாக ஹானஸ்ட்டாக அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். இப்படி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். நான் இப்படி கேட்டால் அவங்க எதாவது நினச்சிப்பாங்களோ, நான் இப்படி சொன்னால் எதாவது நினச்சிப்பாங்களோன்ற எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா அடுத்த 50, 60, 70 வருஷம் வாழ்க்கை அவங்க கூட தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஓப்பனாக பேசி தான் ஆகணும். அவங்களோட பர்சனல் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணியாச்சு, இனி அவனுக்கு நான் தான், எனக்கு வந்தான்றது 24/7 அப்படியே இருக்கணும்னு, அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும், உங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். அந்த பவுண்ட்ரிஸை 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லீட் பண்ணணும். அப்பப்போ சின்ன பிரேக்கு, அப்பப்போ ஒரு மீ டைம், தனக்கான நேரத்தை ஒதுக்குறது, அப்பப்போ சின்ன ஹாபிஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லவ் அதிகமாகும் எப்போனா 2 பேருமே எமோஷ்னலாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, எமோஷ்னலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் லைஃப் ஹாப்பியாகவும் உங்களோட லவ் குறையாமலும் லீட் பண்ண முடியும். ஸோ மெடிக்கலி ஹனிமூன் சிண்ட்ரம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணணுன்ற விஷயமும் நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன். இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சைக்காலஜிஸ்ட் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, தி எண்ட் ஆஃப் ஹனிமூன் ஃபேஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லவ், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் ரியல் லவ். அதாவது இந்த ஹனிமூன் ஃபேஸோட எண்டு லவ்வோட எண்டு கிடையாது, அதுதான் ரியலான லவ்வோட ஆரம்பம். ஸோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஹனிமூன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் உங்களோட உண்மையான விஷயங்கள். இந்த உண்மையான விஷயங்கள் தான் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் இருக்கிற புரிதலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பையும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணும். ஸோ இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நிறைய கப்புள் கவுன்சிலிங் போகிற விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு மென்டலி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோன்ற விஷயத்த முன்னாடியே செட் பண்ணி கொடுக்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி போக முடியாதவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸோ இல்லை ஒரு சிலர் சொல்கிற விஷயங்களோ உதவும்னு நான் நம்புகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேரேஜ் இஸ் நாட் அ மேஜிக், இட் இஸ் மெயின்டெனன்ஸ். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாரும். ஸோ இந்த ஹனிமூன் சிண்ட்ரம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்லாம் இல்லை. இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஐடியாஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். லவ்வில் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் கிடையாது, பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை 2 பேருமே உணர்ந்து நடந்துக்கணும். அதாவது கல்யாணம் நடந்து
ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை ஹனிமூன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னடா எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு யாருமே தோண்டு போக வேணாம். அது ரியாலிட்டி கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போதில்ல, அதுக்கு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது, இனிமேல் நம்ம பழக போகிறது, இனிமேல் நம்ம பேச போகிறது, இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றது தான் ரியாலிட்டி. இதில் நம்ம லவ் எவ்வளோ காட்ட போகிறோம், இதில் நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்க போகிறோம், எமோஷ்னலி ஃபிசிக்கலி 2 பேத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்க போகிறோன்றது தான் உங்களோட வாழ்க்கை அடங்கியிருக்குன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனிமூன் ஃபேஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் லைஃப்கான கோதாவில் இறங்கி பயங்கரமாக விளையாடுங்க. ஸோ லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலையோ இல்லை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு சின்ன அவேர்னஸாக இருக்கட்டும். புதுசாக கல்யாணம் ஆன கப்புள்ஸ்க்காகட்டும், இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காகட்டும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Shokali.